துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம். தளபதி விஜய், சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை இயக்கினது எழில். எஸ். ஏ. ராஜ்குமார் இந்த திரைப்படத்துக்கான இசை வழங்கியிருப்பார். நிறைய பேருக்கு இன்று வரைக்கும் விருப்பமான ஒரு திரைப்படம். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட திரைப்படம், மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கொண்டாடப்பட்ட திரைப்படம். இன்று வரைக்கும் இந்த திரைப்படத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை சிலாகித்து பேசுகின்றவர்கள் அதிகமாக காணப்படுறாங்க. எனவே இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை பற்றி, அந்த பாடலுக்கு பின்னால் இருக்கிற சம்பவத்தை பற்றி நான் சொல்ல போகின்றேன். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பாடலை எழுதினது யார் அப்படின்னு சொன்னால் வைரமுத்து. ஆனால் அன்றைய நாளில் ஒரு பாடலை எழுதுறதுக்கு வைரமுத்து பிஸியாக காணப்பட்டாராம். அவர் அவைலபிளாக இல்லை. அதனால இன்னொரு பாடலாசிரியர் கவிஞரை வச்சு ஒரு பாடலை எழுதலாம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் முடிவு செய்திருக்கிறார் எழில். அப்படித்தான் அந்த திரைப்படத்துக்குள்ள வந்தவர் யார் அப்படின்னு சொன்ன கவிஞர் பாடலாசிரியர் விஜயன். அவர் ஒரு பாடலை எழுதுறாரு. அந்த பாடலை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த பாடல் இயக்குனரை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸுக்கு தேவைப்பட்டது. அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா இன்னிசை பாடி வரும் பாடல் கிளைமேக்ஸில் வரும். அப்போ அதை அந்த டைமில் வைரமுத்துவை வச்சு எழுதுறதுக்கு அவர் அந்த டைமில் பிஸியாக இருந்ததால் அவரால் முடியலை. அதனால விஜயனை வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அவர் ஒரு பாடலை எழுதி கொடுக்கிறாரு. அது இயக்குனர் எழிலுக்கு பிடிக்கல. தளபதி விஜய் சிம்ரனுடைய ஒரு கவிதை மேகசின்ல வந்ததுக்கு அப்புறமா அதை பாடுறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்காகவே அந்த சிச்சுவேஷன் உருவாக்கப்பட்டு அந்த பாடல் அதுல படமாக்கப்பட்டது. அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா மேகமாய் போகின்றேன் வெண்ணிலா உன்னை தேடுகின்ற. இந்த பாடல் திரைப்படத்துல இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஐடியாவே இல்லை. எனவே பாடலாசிரியர் கவிஞர் விஜயன் இந்த பாடலை எழுதிட்டாரு. இந்த பாடல் நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல இந்த பாடலை வைக்க வேண்டும் என்றதுக்காக அந்த சிச்சுவேஷனை உருவாக்கி அந்த பாடல் அங்கே கொடுக்கப்பட்டது. இதுல எல்லாவற்றையும் தாண்டி எஸ். ஏ. ராஜ்குமார் இந்த திரைப்படத்துல பாடல்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்து ஒரு மிகப்பெரிய அளவில் பாடல்களை உருவாக்கினாலும் கூட அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்கள்ல தளபதி விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் எது அப்படின்னு சொன்னா மேகமாய் போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடுகின்றேன்.